ஹாய், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா கோழி சாப்பிடணும் போல ஆசையா இருந்துச்சுங்க. ஸோ நம்ம வீட்டிலே இருக்க ஒரு சாவலா பார்த்து பிடிச்சாச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா கூவாத ரொம்பவே பிஞ்சு கோழியா பிடிச்சிருக்கோங்க. ஸோ ரொம்பவே பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும் கறியெல்லாம். அதே மாதிரி ருசியும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈக்குவலா இருக்கும் பொட்டை கோழிக்கு. ஸோ அந்த சாவ கோழியை எப்படி நம்ம வீட்டு ஸ்டைல பொறுமா போட்டு குழம்பு வைக்கிறதுன்னு தான் நம்ம வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோங்க. வாங்க இப்ப நம்ம வீட்டு ஸ்டைல பொறுமா மசாலா போட்ட சாவ குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்திடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சாவலை கடையில கொடுத்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. எப்பயும் போல நம்ம கிளீன் பண்ணி வச்சிடலாம். கோழியை நல்லா அலசி எடுத்துக்கிட்டாச்சு. கோழியை கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு வந்த கோழியை ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோம்னா ஈஸியாக சமைக்கலாம். ஸோ அதனால் நம்ம விசில் வச்சுக்கிறோம். இல்லை அப்படின்னா டைரெக்டாக நம்ம சட்டியில் கூட தாளித்து விட்டுக்கலாம். நமக்கு டைம் அதிகமாக எடுக்கும் சட்டியில் டைரெக்டாக தாளித்து விட்டோம்னா. அதனால தான் நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம குக்கரில் நம்ம அலசி வச்சுருக்க கறியெல்லாம் போட்டுக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கறி ஓரளவு முழுங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவு தண்ணி ஊற்றினாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பிஞ்சு கோழிங்கிறதுனால ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டாலே போதுங்க. இதே கொஞ்சம் முத்தின கோழி இல்லை தேர்ன கோழினா நம்ம ஒரு 2-3 விசில் வைக்கிற மாதிரி இருக்கும். குழம்பு தாளிப்புக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்தாச்சுங்க. என்னென்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கோம். அது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கோம். 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 2 பிரியாணி இலையை நான் பிச்சு வச்சுருக்கேன். நம்ம தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்க போகிறோம். நல்லெண்ணெயில் சமைக்கும் போது ரொம்பவே ருசியாக இருக்கும். நம்மளோட கோழி குழம்பு, கறி குழம்பு எல்லாம் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஒரு கையளவுக்கு நம்ம அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அது கூடவே தக்காளி பழம் ஒரு 1.5 பழ அளவுக்கு தான் எடுத்திருக்கோம். ஏன்னா தக்காளி கோழி குழம்பு கறி குழம்புக்கெல்லாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அப்போ தான் ரொம்பவே ருசியாக இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கோம். இது நல்ல காரமான மிளகாத்தூளுங்கிறதுனால நான் கம்மியாக எடுத்திருக்கேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டோம். ஸோ அதனால் 1 டேபிள் ஸ்பூன் இங்கே தாளிப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரக சோம்பு தூள் சேர்த்துக்கிறோங்க. இந்த தூளில் பார்த்திங்கன்னா சீரக சோம்பு மிளகு எல்லாமே போட்டு அரைச்சிருப்போம் ஒரே மசாலாவாக, நம்ம வீட்டு மசாலா. ஸோ இதை நம்ம 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இது நம்ம தனியாத்தூள் மல்லித்தூள்னு சொல்லுவாங்க. இது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோங்க. இதையும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள் தாங்க. இதில் சீரகம் சோம்பு மஞ்சள் மிளகு மல்லி எல்லாமே சேர்த்து அரைச்சிருப்போம். ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாவில் வச்சு பாருங்கள், கோழி குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம வேக வச்ச கோழிக்கறிங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு விசில் விட்டு நல்லா எடுத்து வச்சாச்சு. நல்லா பஞ்சு போல் வெந்து வந்துருச்சுங்க. தாளிப்புக்கு நம்ம ஒரு 4 கொத்து கருவேப்பிலை உருவிட்டு வச்சுருக்கோம். இது நம்ம வீட்டு மரத்துலேயே இருக்கிறதுனால அப்பப்போ தேவையான அளவு உருவி போட்டுக்குவோம். ரொம்ப வாசனையாக ரொம்பவும் ருசியாக இருக்குங்க நம்மளோட குழம்பு. குழம்பு தாளிக்க மண் சட்டி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். மண் சட்டி வச்சுட்டு ரொம்ப நேரம் சூடு ஏற விட வேணாம். நம்ம எண்ணெய் ஊற்றிடலாங்க. தாளிப்புக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஒரு 75 ml அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம்.
எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். பாருங்கள் எல்லாமே நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம உருவி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கெலாம் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும் குழம்பு. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியெல்லாம் சீக்கிரமாக வெந்துடுறதுக்காக நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா வந்து கூல் ஆகட்டும். அது வரைக்கும் நமக்கு பொறுமையாகவே வேகட்டும். பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா கூல் ஆகிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் சேர்த்துருந்தோம். ஸோ அதனால் இப்போ ஒரு டீஸ்பூன் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கா மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிளகாத்தூளை எண்ணெயில் போட்டு வதக்கி விடும்போது குழம்பு வந்து பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெயில் வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கறியை சேர்த்துக்கலாம். அது கூட பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு எல்லாமே. இப்போ வந்து நம்ம கறி அது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ சேர்த்துற வேணாங்க. வெறும் கறியை மட்டும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நமக்கு எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வதக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு குழம்பு. பாருங்கள் நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்ம எண்ணெயில் வதங்க விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல தண்ணி, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கம்மியாக தான் தண்ணி இருக்குன்னா நம்ம நார்மல் வாட்டர் கூட இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நமக்கு போதுமான முழுந்துற அளவுக்கு நமக்கு இருக்குது. ஸோ இந்த தண்ணியிலே வந்து நமக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாங்க.
பாருங்கள் நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சாச்சுங்க. கறி நம்ம ஆல்ரெடி ஒரு விசில் வச்சுருக்கிறதுனால இந்த 5 நிமிஷமே போதுமானதான். நம்ம வந்து இப்போ சீரக சோம்பு தூளை கரைச்சி ஊற்றிடலாம். நம்ம வந்து சீரக சோம்பு தூள் மல்லித்தூள் இதெல்லாம் ஊற்றுறதுக்கு முன்னாடி கறி வந்து வெந்துருச்சான்னு பார்த்துக்கணும். நான் வந்து ஒரு விசில் வச்சு எடுக்கும்போதே கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 75% வெந்துருச்சு. ஸோ வந்து இந்த 5 நிமிஷம் கொதிச்சதுமே நமக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கும் கறி. இப்போ வந்து நம்ம கரைச்சி ஊற்றிடலாம் சீரக சோம்பு தூளை. நம்ம எடுத்து வச்ச சீரக சோம்பு தூளை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சாச்சு. அதை வந்து இப்போ ஊற்றிக்கிறோம். இந்த தூள் ஊற்றிட்டு இன்னொரு 2 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு கொதிக்க விடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதிக்கும் போது பாருங்கள் சவுண்டே அந்த அளவுக்கு நம்ம கேட்குது. இந்த மாதிரி நமக்கு நல்லா கொதிக்கணும் குழம்பு. நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சாச்சு சீரக சோம்பு தூள் ஊற்றிட்டு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூளை இது கூட கரைச்சி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கரைச்சி ஊற்றிக்கும் போது கன்சிஸ்டன்சி நல்லாவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். இதே வந்து நம்ம பவுடராக போடுறதோடு இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி ஊற்றி உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மல்லித்தூள்லாம் நல்லா கரைச்சி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம 5 நிமிஷம் நல்லா தலபலன்னு கொதிக்க வச்சு இறக்கணுன்னா நம்மளோட சுவையான சாவ குழம்பு ரெடி ஆகிடுங்க. இப்போ வந்து நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஈரல் இது கூட சேர்த்துக்கலாம். ஈரல் வந்து இந்த மாதிரி கடைசியாக சேர்த்துட்டு வந்தால் நமக்கு கலையாமல் இருக்கும். ஃபஸ்ட்டே போட்டுட்டோம் அப்படின்னா கலைஞ்சி போயிடும். பாருங்க நல்லா ஈரல்லாம் போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்மளோட ஸ்பெஷல் மசாலாவான பொறுமை மசாலாவை தூவி இறக்கணும் அப்படின்னா நம்மளோட சுவையான சாவக்குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக பொறுமை மசாலா போட்டு வச்சாதாங்க நம்மளோட குழம்பே டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொறுமை மசாலா போட்டுக்கலாம். அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சுருக்க வெங்காயம், தோல் உரிக்காத வெங்காயம், தோல் உரிக்காத பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் நச்சு போட்டுக்கலாம். பொறுமை மசாலா போட்டோம் அப்படின்னா நம்ம இந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை நச்சு போடும்போது ரொம்பவே வாசனையாக இருக்குங்க. குழம்பு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்ததும் ஒரு 2 நிமிஷம் கழித்து அவ்வளோ கமகமன்னு வாசனையாக இருக்கும். பொறுமை மசாலா போட்டு நல்லா ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்புலேருந்து இறக்கியாச்சுங்க. பாருங்கள் வாசனை அப்படி தூக்கலாக இருக்குங்க. நம்மளோட சுவையான சாவல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் நம்ம வீட்டு ஸ்டைலில் கோழி குழம்போ சாவல் குழம்போ வச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம சூடான சாதத்தில் நம்மளோட சாவக்குழம்பு ஊற்றி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி சூடான சாதத்து கூட நம்மளோட பொறுமை மசாலா போட்ட கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்பவே சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் நம்ம வீட்டு ஸ்டைலில் கோழி குழம்பு இல்லை சாவல் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சமையல் ரெசிபியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை பை. எங்களோட சமையல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.